ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படி செய்வார். உங்கள் இருதயத்தில் மிகுந்த வேதனையோடு என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்காதா, எல்லாரும் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே என்று கவலைப்படுகிறீர்களா? உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படி கர்த்தர் செய்வார். ஏசாயா 60:5 இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இதுவரை இருந்த எல்லா துன்பங்களும் வேதனைகளும் பறந்தோடும். நீங்கள் விரும்பிய காரியம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். சங்கீதம் 147:3 இப்படியாக சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளியே சொல்ல முடியாத வேதனைகளாலும் காயங்களாலும் இருதயம் நொறுங்கி போய் உள்ளே அழுது கொண்டு வெளியே சிரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் உடைந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனிதர்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். யாருக்கும் தெரியாத அந்த இருதயம் கர்த்தருக்கு தெரியும். கவலைப்படாதிருங்கள். சங்கீதம் 105:3 இப்படியாக சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ந்து களிகூரும். நாம் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். கர்த்தரிடத்தில் வராமல் இருதயத்தில் மகிழ்ச்சியை நாம் பெற முடியாது. பிலிப்பியர் 4:6-7 நாம் வாசிப்போமேனால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் இருதயத்தில் கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் அதை நமக்குள்ளேயே மூடி மறைக்காமல் அதை தேவனுக்கு ஜெபத்திலே தெரியப்படுத்தும் போது இருதயத்தில் இருக்கும் பாரங்கள் நீங்கும். தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நம்முடைய இருதயம் மகிழும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றி விடுவது. 1 சாமுவேல் 1:15 நாம் வாசிப்போம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இங்கே அன்னாளை பெனினாள் மிகவும் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறாள். அவளுடைய இருதயத்தை உடைத்து விடுகிறாள். வேதனையோடு இருந்த அன்னாள் அவளுடைய வேதனையை வருத்தத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறாள். கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படி செய்தார். அன்னாளின் வயிற்றில் சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தையும் அநேக பெனினாட்கள் உடைக்கக்கூடும். பிசாசு உங்களை வேதனைப்படுத்தக்கூடும். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு
செய்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, அன்னாளை மிகவும் துக்கப்படுத்தியது யார்? ஏ எல்கானா, பி பெனினால், சி சாமுவேல், டி ஏலி. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.